ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றதும் நாம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் தான். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நாம போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். ஓகே, இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி எடுத்திருந்த லெவல்ஸ் கொடுத்திருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை தாண்டி நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் எங்க எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ் 26,109 அங்க கிடைச்சிருச்சு. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை கொடுத்திருந்தோம். அந்த லெவல்ஸை தாண்டி மார்க்கெட்டுக்கு 26,150 அப்படின்ற இடம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல 26,250 அதுக்கு மேல இருக்கிற பட்சத்துல நல்ல அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் 109 அங்க ஓபன் பண்ணி எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S1 அதை தாண்டி நாம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் அந்த ஏரியா மார்க்கெட் ஆல்ரெடி கீழ இருந்து வந்த உடனே அந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டா மாறிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்க, அங்க ரிஜெக்ட் ஆனவன் டைரக்டா வந்து ப்ரீவியஸ் டே லோல சப்போர்ட் எடுக்கிறான். அங்க சப்போர்ட் எடுக்கிறான், ஓப்பன் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆகுறான். திரும்ப நாம கொடுத்திருந்த S2 அந்த ஏரியால சப்போர்ட் எடுக்கிறான். நேரா போய் அவன் திரும்பியும் ரிஜெக்ட் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா நாம கொடுத்திருந்த அந்த S1 நாம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் அந்த ஏரியால தான். திரும்ப ஓப்பன் பிரைஸ் மேல ஒரு சப்போர்ட் மேல போறான். திரும்ப எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S1 அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறான். ரிஜெக்ட் ஆகி திரும்பியும் டே லோ, அதாவது ப்ரீவியஸ் டே லோவும் உங்களுக்கு அங்கதான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அந்த ஏரியாவை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. நாம சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக்குங்க என்னவா ட்ரேட் ஆகுது அப்படின்றத மட்டுமே நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே மார்க்கெட் அந்த இடத்துல என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை தாண்டி நாம இந்த கொடுக்குற இந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பேஸ் பண்ணி நாம எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குங்க லைவ் மார்க்கெட்ல என்ன பண்ணுது, எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிற பட்சத்துல இந்த லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்தையும் உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ். நாளைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது? மார்க்கெட் முதல் நாளோட ஹைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் தான் இருந்தது வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையும். வியாழக்கிழமை ஹைல இருந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்றதுக்கு ஒரு 30 பாயிண்ட் தான் இருந்தது. ஆனா அதை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்ச இடத்துல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி, கேப் டவுன் சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்ல ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது அமைஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, பிரீமியம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் நாம பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,218, 26,148, 26,004, 25,931. இதுதான் நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா நாம நேத்து சொல்லியிருந்த அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரைக், நேத்துனா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் சொல்லியிருந்தது, அதுக்கு மேல நிக்கிற பட்சத்துல மேல போக வாய்ப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 26,250 அந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்கும் மேல இருக்கிற பட்சத்துல நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து டவுன் சைட் போகணும் அப்படின்னா 26,050 இந்த ஏரியா கீழே நிக்கிற வரையும் டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு. இப்படின்றதுதான் பிரீமியம் இன்னைக்கு சொல்லுது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க என்ன புரிஞ்சுக்க வாய்ப்பு அப்படின்னா முதல் நாளோட லோவை கட் பண்ணிருச்சு, லோக்கு கீழே இருந்தா கீழே போக வாய்ப்பு அப்படின்றாங்க. முதல் நாளோட ஹை பக்கத்துல இருக்க ஸ்ட்ரைக்க சொல்லிட்டு அதுக்கு மேல போனா மேல போக வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்கன்றத மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா பிரீமியம் இன்னைக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு, அதுதான் உண்மை. நாம அப்படி சொல்றது கிடையாது. ஒரு டே ஹை டே லோவை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்றது கிடையாது. நாம ஸ்ட்ரைக்குங்களை தான் பாக்குறோம் அப்படின்றது தொடர்ந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும்.
ஓகேங்களா? ஓகே. இந்த லெவல்ஸ வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கு? ஓப்பன் எங்க கிடைக்குது? ஓப்பனுக்கு மேல ஸ்பாட் நிக்குதா? இல்ல ஓப்பனுக்கு கீழ நிக்குதா? ஓப்பனுக்கும் ஹைக்கும் என்ன பாயிண்ட் டிஃபரெண்ட்? ஓப்பனுக்கும் லோவுக்கும் என்ன பாயிண்ட் டிஃபரெண்ட்? இப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது ஆரம்பிக்கிற இடம் ஓப்பன் பிரைஸ் தான். ஸோ அதனால தான் நாம நிறைய இடத்துல ஓப்பன் முக்கியம் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.